கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேத புஸ்தகம் இவ்வாறாக சொல்வது. யோவான் விசேஷத்திலே 10:10 இவ்வாறாக வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கும் அது பதிப்புண்ணப்படம் வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது திருடன் திருடவும் கொல்லவும், திருடனுடைய வேலை என்னன்னா திருட வருகிறான் என்று சொல்லப்படுகிறது. அந்த மற்ற திருடன் தனக்காக திருடுவான். ஆனா இந்த திருடனோ உங்களை வேதனைப்படுத்தும்படி, உங்களுடைய இருதயம் எதில் மேல இருக்கிறதோ அதன் மேல் அவன் கண் வைத்துக் கொள்வான். ஒருவேளை உதாரணத்துக்கு நீங்க வசதி வாய்ப்புள்ளவர்களா இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு பல சொத்துக்கள் இருக்கும் என்றால், அதுல ஏதோ ஒரு திருடனா உங்க இருதயம் என்ன பண்ணாது, பாதிக்கப்படாது. அதுல ஏதோ ஒரு 10 சொத்துல ஏதோ போச்சு, அதனால ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு முழு இருதயம் உங்க கற்பக்கனியா பிள்ளைகள் மேல, மனைவி மேல, கணவன் மேல நீங்கள் உங்க பொக்கிஷமா பாக்குறீங்க தெரியுமா? ஏதோ ரொம்ப காஸ்ட்லியா அந்த உலகத்துல பாக்குறீங்க தெரியுமா? அதன் மேல் திருடன் கண் வைப்பான். அவருடைய நோக்கம் என்னன்னா, நீங்கள் அழுகணும், நீங்கள் வேதனைப்படணும், நீங்கள் இந்த ஒண்ணுமில்லாம போகணுன்றதுதான் சாத்தானுடைய இந்த திருடனுடைய வேலை. மற்ற திருடர்கள், இந்த உலகத்துல இருக்கிற திருடர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய வயித்தை நிரப்புவதற்கு வந்ததெல்லாம் லாபம்னு சொல்லி திருடிட்டு போயிடுவாங்க வீட்டுக்குள்ள. ஆனா இந்த திருடன், இவன் ஒரு ஆவிக்குரிய திருடன், பிசாசானவன். இவனுடைய நோக்கமே ஜனங்கள் வேதனைப்படணும், அழுகணும், அவங்களுக்கு வேதனை உண்டாக்கணும், அவர்களை அழிக்கணும் என்ற நோக்கத்தில் சுற்றி திரிகிறவன். அதனாலதான் யோபுக்கு எல்லாமே திருடப்பட்டது. யோபு வாழ்க்கையில எல்லாம் திருடப்பட்டது. இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, இந்த காலையில் ஆண்டு நம்ம தட்டி எழுப்புகிறார். நீ உன்னை காத்துக்கொள். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனுக்குள் பிறந்து விடு, அல்லது நான் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அந்த காவல் காக்கிற தேவனாகிய கிறிஸ்துவுக்குள் வந்து விடு. அவருக்குள் வேறுகொள், அவர் மூலமாக அவர் நாமத்துக்குள் பாதுகாத்துக்குள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி போய் சுகமாயிருப்பான். ஆண்டவர் நாமத்துக்குள் வந்துடும். ஒருவேளை மனம் திரும்பவில்லை என்றால், இன்னும் கர்த்தருக்குள் வளரவில்லை என்றால், இயேசுனா யார் என்று தெரியவில்லை என்றால், இன்னைக்கு விசாரி, அவர் யார் என்று விசாரி, மனம் திரும்பி அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்துக்கு மேல் விசுவாசித்த பாவங்கள் போக்கப்பட கழுவுப்படு. இயேசு கிறிஸ்து நாமத்தினால், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அந்த அத்தாரட்டு வந்துருச்சு. முதல்ல அடிக்க வர்றான், அவனை பாதுகாக்கிறதா பழைய படாச்சு. இன்னைக்கு அடிக்க வர்றவனுடைய கைக்கும் தப்பு வச்சுட்டு அவனை விரட்டி அடிக்கிற நிலைமைக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து விட்டார். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். வேதம் சொல்லி என் நாமத்தினாலே பிசாசு